ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா மோஷன் இன் அ பிளேன் சாப்டர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மோஷன் இன் அ பிளேன் சாப்டர் பார்க்க போகிறோம். மோஷன் இன் அ பிளேன் சாப்டர் பார்க்க போகிறோம். அதாவது தளத்தில் இயக்கம். சரிங்களா? தளத்தில் இயக்கம் அப்படின்ற பாடம் பார்க்க போகிறோம். ஸோ மரியாமல் இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு இயக்கம் சாப்டரை வந்து நாங்கள் பார்த்துட்டோம். நேர்கோட்டு இயக்கம் மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்ற சாப்டர் வந்து பார்த்தோம். சரிங்களா? மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்ற சாப்டர் வந்து நாங்கள் முடித்தோம். அது வந்து என்சிஆர்டியில் ஃபிசிக்ஸில் என்சிஆர்டி கிளாஸ் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா 3rd சாப்டரில் இருக்குது. சரிங்களா? 3வது பாடமாக இருக்குது. சரிங்களா? மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் நேர்கோட்டு இயக்கம். அதில் வந்து டெஸ்ட்டும் எல்லாமே எழுதிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளத்தில் இயக்கம் மோஷன் இன் பிளேன் நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே உங்கள் ஸ்டேட் போர்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கவியல்னு படிச்சிருப்பீங்க. கைனமேட்டிக்ஸ் இயக்கவியல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சரிங்களா? கைனமேட்டிக்ஸ் அப்படின்ற சாப்டரில் படிச்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா தளத்தில் இயக்கம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த தளத்தில் இயக்கம் முடிச்சதுக்கப்புறம் இயக்கவியலில் நமக்கு வந்து ஒரு யூனிட் டெஸ்ட் இருக்கு. சரிங்களா? இயக்கவியலில் நமக்கு ஒரு யூனிட் டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ அதான் நம்ம இதுவரையும் பார்த்தது. ஸோ இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தளத்தில் இயக்கம் சாப்டர். தளத்தில் இயக்கம் அப்படின்றது. ஸோ தளத்தில் இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேர்கோட்டு இயக்கம்க்கும் தளத்தில் இயக்கம்க்கும் ஒரு மேஜராக ஒரு டிஃப்ரென்ஸ், அதாவது ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேர்கோட்டு இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளோட நேர்கோட்டு இயக்கம், ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேர்கோட்டில் இயங்குது அப்படின்னா அந்த பொருளோட நேர்கோட்டு இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அச்சு மூலமாக நம்ம அதை வந்து குறிப்பிடுவோம் இல்லைங்களா? ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டில் போகுது அப்படின்னா, ஸோ அந்த நேர்கோட்டில் போகும்போது அந்த பொருளோட இயக்கத்தை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா, எக்ஸ் அச்சு, அதை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளோட இயக்கத்தை குறிப்பிடும். ஸோ இப்போ இந்த தளத்தில் இயக்கம்ன்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா 2 அச்சுகள் நமக்கு தேவை. சரிங்களா? தளத்தில் இயக்கம், ஒரு தளம்ன்றது எப்படி இருக்கும்? இதுதான் ஒரு தளம் இல்லையா? ஒரு தளம், ஒரு பிளேன். ஓகேங்களா? ஸோ ஒரு தளத்தில் ஒரு இயக்கம் நடக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தளத்தில் ஒரு இயக்கம், ஒரு பொருளோட இயக்கம் நடக்கும் பொழுது அதுக்கு வந்து 2 அச்சுகள் தேவை. ஒன்று வந்து எக்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒய். சரிங்களா? அதாவது நேர்கோட்டு இயக்கத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவோம்? ஒரு பரிமாண இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பரிமாண இயக்கம், அதாவது மோஷன் இன் 1 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மோஷன் இன் 1 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பரிமாண இயக்கம் சொல்லுவோம். இப்போ தளத்தில் இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா 2 அச்சுகள் இருக்கு இல்லையா? ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம்னா இரு பரிமாண இயக்கம். இரு பரிமாண இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது மோஷன் இன் 2 டைமென்ஷன்ஸ் அர்த்தம். மோஷன் இன் 2 டைமென்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. ஆங்கிலத்தை இரு பரிமாண இயக்கம். இந்த இரு பரிமாண இயக்கம்னா என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். இரு பரிமாண இயக்கம் அப்படின்னா ஒரு தளத்தில் வந்து பாத்தீங்க, ஒரு தளம் எடுத்துக்கோங்க. இரு பரிமாண இயக்கம் மோஷன் 2 டைமென்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு தளம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஒரு தளத்துல ஒரு பொருள், ஒரு தளத்தில் இயங்கும் ஒரு பொருள், தளத்தில் இயங்கும் பொருள் வந்து பாத்தீங்கன்னா, தளத்தில் இயங்கும் பொருள் வளைவு பாதையில் சரிங்களா இயங்கினால், வளைவு பாதையில் இயங்கினால் சரிங்களா அதுக்கு வந்து அந்த இயக்கத்துக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? இரு பரிமாண இயக்கம். இரு பரிமாண இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தளத்தில் இயங்கும் பொருள் சரிங்களா. ஸோ ஒரு தளம் இங்க இருக்கு. ஸோ அந்த தளத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளைவு பாதையில் ஒரு இது
இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம், curved path in a plane அப்படின்னு சொல்லுவோம். motion along a, ஆங்கிலத்தில் எழுதுறேன், motion along a curved path in a plane அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தளத்தை இயங்கும் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வளைவு பாதையில் இயங்கினால் அது வந்து இரு பரிமாண இயக்கம். மோஷன் அலாங் கர்வ்டு பாத் இன் அ பிளேன், அதுக்கு என்ன பேரு, மோஷன் இன் 2 டைமென்ஷன்ஸ். ஸோ ஒரு தளத்துல ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வளைவு பாதையில், ஸோ இந்த மாதிரி சரிங்களா, இந்த உதாரணம் எடுத்துங்க, வளைவு பாதையில் இயங்கினால் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்துக்கு பேரு இரு பரிமாண இயக்கங்கள். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம உதாரணங்கள் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இரு பரிமாண இயக்கத்துக்கு உதாரணங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு கேரம் போர்டு இருக்கு இல்லைங்களா, ஒரு கேரம் பலகை இல்லைங்களா, ஒரு கேரம் பலகையில அந்த காயின்னு சொல்லுவோம்ல, அந்த வில்லைன்னு வாங்க, அந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி போகுது, ஒரு வளைவு பாதையில் தான் போகும் அது ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா அந்த நம்ம இதெல்லாம் ஒரு வலுவலுப்பான ஒரு இது போடுவோம் இல்லையா, நம்ம ஒரு பவுடர் போடுவோம். ஸோ அதை நம்ம அடிக்கும்போது நம்ம வந்து இது பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த தளத்தில் அது அப்படியே இதாகுது இல்லையா, நகருது இல்லையா. ஸோ அதுக்கு வந்து அது ஒரு உதாரணம், ஒரு கேரம் போர்டு அது ஒரு உதாரணம். இன்னொன்று வந்து பார்த்தா நம்ம தரை எடுத்துக்கலாம், நம்ம ஃப்ளோர் இருக்கு இல்லையா, நம்ம தரை எடுத்துக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா செவுரு எடுத்துக்கலாம். செவுரு இருக்கு இல்லையா, செவுரு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செவுரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வளைவு பாதையில் போகுது அப்படின்னா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தரையில் ஒரு பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளைவு பாதையில் வந்து அப்படியே ஊர்ந்து போகுது அப்படின்னா, இது ரெண்டு உதாரணங்களும் என்னது, இரு பரிமாண இயக்கங்களுக்கு உதாரணம். சரிங்களா, ஸோ இதான் வந்து இயக்கத்தின், அதாவது இரு பரிமாண இயக்கம். சரிங்களா, மோஷன் இன் 2 டைமென்ஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ போன பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நேர்கோட்டு இயக்கம். சரிங்களா, நேர்கோட்டு இயக்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நேர்கோட்டு இயக்கம் பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில அளவுகள் வந்து நம்ம பார்த்தோம். நல்ல அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட இயக்கத்தை குறிக்கும் போது சில அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்டோம். அது என்ன அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பொசிஷன், சரிங்களா, நிலை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா திசை வேகம், வெலாசிட்டி, திசை வேகம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முடுக்கம், அதாவது ஆக்சிலரேஷன். ஸோ அதாவது இப்போ நேர்கோட்டு இயக்கம், அதாவது ஒரு பொருளோட நேர்கோட்டு இயக்கத்தை கணக்கிடும் போது இந்த அளவுகள்லாம் நம்ம கணக்கிட்டோம். அதாவது நிலை, பொசிஷன், இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட், திசைவேகம், வெலாசிட்டி, முடுக்கம், ஆக்சிலரேஷன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குறிப்பிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுகளை கணக்கிடும் பொழுது, இந்த அளவுகளை நம்ம வந்து கணக்கிடும் பொழுது இந்த அளவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திசையுடன் கூடிய அளவு இல்லையா, இந்த அளவுகள் எல்லாமே திசையுடன் கூடிய அளவுகள். இந்த அளவுகள் எல்லாமே என்னது, திசையுடன் கூடிய அளவுகள். ஸோ இந்த அளவுகளோட திசை இருக்கு இல்லையா, நேர்கோட்டு இயக்கத்தில் இயங்கும் பொருளோட இந்த அளவுகள் இருக்கு இல்லையா, இந்த அளவுகளோட திசையை நேர்கோட்டு இயக்கத்தை கணக்கிடும் பொழுது, சரிங்களா, நேர்கோட்டு இயக்கத்தை கணக்கிடும் பொழுது அது திசையை நம்ம என்னன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? போன கிளாஸ்ல இருந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த திசையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேர்கோட்டில் ஒரு பொருள் வந்து இயங்குது, ஸோ அதோட திசை, சரிங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கி சென்றதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மிகை திசை என்றும், பின்னோக்கி சென்றது அப்படின்னா குறை திசை அப்படின்றதும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா.
ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தளத்தில் இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா, ஒரு பொருளோட தளத்தில் இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இரு பரிமாணங்கள் இருக்கு சரிங்களா. இரு பரிமாணங்கள் இருக்கனால இந்த அளவுகள், இதே அளவுகள், அதாவது நிலை, இடப்பெயர்ச்சி, திசைவேகம், முடுக்கம், இதே அளவுகள்ல நம்ம வந்து குறிப்பிடுறதுக்கு, கணக்கிடுவதற்கு நமக்கு வந்து தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா வெக்டார்ஸ் சரிங்களா. வெக்டார் சரிங்களா. இதே அளவுகளை சரிங்களா, இதே அளவுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தளத்தில் இயங்கும் பொருளுக்கு இதே அளவுகளை வந்து நம்ம கணக்கிடணும். அதாவது நிலை, இடப்பெயர்ச்சி, திசைவேகம், முடுக்கம் இதெல்லாம் நம்ம கணக்கிடணும் அப்படின்னா இந்த கணக்கிடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த திசை வந்து பாத்தீங்கன்னா நேர்கோட்டுல இருந்த மாதிரி முன்னோக்கு திசை வந்து பாத்தீங்கன்னா மிகை திசை என்றும், பின்னோக்கு திசை என்று பாத்தீங்கன்னா குறை திசை என்றும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தளத்தில் இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இரு பரிமாணங்கள் இருக்கு சரிங்களா. ஸோ அதனால நமக்கு என்ன வேணும், வெக்டார்கள் வேணும் சரிங்களா. ஸோ இதே அளவுகளை நம்ம வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடுறதுக்கு நமக்கு வெக்டார்கள் வேண்டும் சரிங்களா. ஸோ அதை பத்தி பார்க்கலாம். ஸோ இயற்பியல்ல வந்து பாத்தீங்கன்னா அளவுகள் இருக்கும் இல்லையா. அளவுகள் வந்து 2 வகைப்படும் இல்லைங்களா. ஒன்று வந்து ஸ்கேலார், இன்னொன்று வந்து வெக்டார் இல்லைங்களா. ஸ்கேலார், இன்னொன்று வந்து வெக்டார் இல்லைங்களா. ஸோ இதுல ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம், ஸ்கேலாருக்கும் வெக்டாருக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்கேலார் அளவுக்கும் வெக்டார் அளவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்னது? திசை, டைரக்ஷன் சரிங்களா. திசை, டைரக்ஷன். ஸோ வெக்டார் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திசை இருக்கும், ஸ்கேலார் அளவுக்கு திசை இருக்காது சரிங்களா. ஸோ ஸ்கேலார் அளவு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து என்ன இருக்கும், வெறும் எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும். எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும், அதாவது மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஸ்கேலார் அப்படின்றது என்னது, திசை இல்லா அளவுன்னு சொல்லுவோம். திசை இல்லா அளவு அப்படின்னு சொல்லுவோம். எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும், திசை என்பது இருக்காது. ஸோ அந்த ஸ்கேலார் அளவுக்கு என்ன சொல்லுவோம், திசையில்லா அளவு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இந்த ஸ்கேலார் அளவு வந்து எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேலார் அளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண் மதிப்பு சரிங்களா, அந்த அளவோட எண் மதிப்பு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அலகு, அதாவது மேக்னிடியூட் வித் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேலார் அளவு எப்படி குறிப்பிடுவாங்க, எண் மதிப்பு அப்புறம் பக்கத்திலே அலகு இருக்கும், அப்புறம் வந்து அதாவது மேக்னிடியூட் பக்கத்திலே யூனிட், அந்த அளவோட யூனிட் இருக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கு ஸ்கேலாருக்கு உதாரணங்கள் வந்து ஸ்கேலாருக்கு எக்ஸாம்பிள்ஸ் உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், அதாவது இரு புள்ளிகள் இடையே உள்ள தூரம், ஸோ 2 புள்ளி இருக்கு, ஸோ அதுக்கு இடையே உள்ள தூரம் சரிங்களா. ஸோ இந்த தூரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி போடுவோம், இப்போ இந்த 2 புள்ளிகள் நடுக்குள்ள இருக்க தூரம் வந்து நம்ம 20 மீட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 20 மீட்டர்ன்றது என்னது, ஸ்கேலார் அளவு இல்லைங்களா. இந்த 20ன்றது என்னது, 20 மீட்டர். 20 அப்படிங்கிறது என்னது, எண் மதிப்பு இல்லையா. மீட்டர் அப்படிங்கிறது என்னது, அலகு. ஓகேங்களா, மீட்டர்ன்றது என்னது, அலகு சரிங்களா. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாம். இன்னொரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, ஒரு பொருளோட நிறை சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடம்போட வெப்பநிலை சொல்லலாம், டெம்பரேச்சர், ஒரு உடம்போட வெப்பநிலை சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
இதுதான் ஸ்கேலார் அளவு தான். இன்னொன்று வந்து நேரம் கூட சொல்லலாம் இல்லையா? நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் அளவு தான். நிறை, வெப்பநிலை, நேரம் இது எல்லாமே ஸ்கேலார் அளவு தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலார் இருக்குங்களா? ஒரு ஸ்கேலார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலார் அளவு சரிங்களா? ஸோ அந்த ஒரு ஸ்கேலார் அளவை இன்னொரு ஸ்கேலார் அளவுடன் சரிங்களா? ஒரு ஸ்கேலார் அளவோட இன்னொரு ஸ்கேலார் அளவோட எஸ்ன்னு எழுதுறேன். எஸ் அளவோட ஸ்கேலார் அளவோட கூட்டல் சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலார் அளவோட இன்னொரு ஸ்கேலார் அளவை கழித்தல் சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலார் அளவை இன்னொரு ஸ்கேலார் அளவை பெருக்கல், அதே மாதிரி இன்னொரு ஸ்கேலார் அளவோடு இன்னொரு ஸ்கேலார் அளவை வகுக்கல். இது எல்லாமே நம்மளால செய்ய முடியும் சரிங்களா? இது எல்லாமே நார்மலா, அதாவது ஒரு எண்களை எப்படி செய்வோமோ, எண்கள் ஒரு எண்ணையும் இன்னொரு எண்ணையும் கூட்டல் செய்வோம், ஒரு எண்ணையும் இன்னொரு எண்ணையும் கழித்தல் செய்வோம் இல்லையா? இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு எண்ணையும் இன்னொரு எண்ணையும் பெருக்கல் செய்வோம், அதே மாதிரி ஒரு எண்ணையும் இன்னொரு எண்ணையும் வகுக்கல் செய்வோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் அளவுக்கு ஒரு நார்மலா ஒரு சாதாரண எண்களை எப்படி நம்ம இந்த கூட்டல், கழித்தல், வகுக்கல் எல்லாம் பண்ணுவோமோ அதே போல ஒரு ஸ்கேலார் அளவையும் இன்னொரு ஸ்கேலார் அளவையும் இணைக்கிறது, கழிக்கிறது, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருக்கிறது, வகுக்கிறது எல்லாமே அதே கோட்பாடுகள் தான் சரிங்களா? ஒரு எண்களோட நுண்கணிதம் இருக்குல்ல, எண்களோட நுண்கணிதம் அதாவது பார்த்தீங்கன்னா அல்ஜீப்ரான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ ஒரு நம்பர் 5லேருந்து 5 அப்படின்னு நம்ம 10 மீட்டர் இல்லை 10 அப்படின்னு எழுதணும் இல்லையா? அது மாதிரி தான் சரிங்களா? ஸோ ஒரு நார்மலாக ஒரு சாதாரண எண்களை வந்து எப்படி நம்ம வந்து கூட்டுவோமோ, எப்படி பெருக்குவோமோ அதே போல தான் ஒரு ஸ்கேலாரையும் இன்னொரு ஸ்கேலாரையும் நம்ம அப்படி செய்வோம் சரிங்களா? ஸோ இதுக்கான தனியான கோட்பாடுகள் இல்லை சரிங்களா? இப்போ அதுக்கு இன்னொரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இன்னொரு உதாரணம் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க சரிங்களா? ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. இதோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மீட்டர் வச்சுக்கலாம். அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் வச்சுக்கலாம் சரிங்களா? சாரி, நீளம் வந்து 5 மீட்டர் வச்சுக்கலாம் சரிங்களா? நீளம் வந்து 5 மீட்டர் வச்சுக்கலாம், அகலம் வந்து 1 மீட்டர் வச்சுக்கலாம் ஓகேங்களா? லென்த் அண்ட் பிரெத் ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளோட எனக்கு வந்து பெரிமீட்டர் வேணும். பெரிமீட்டர்னா என்னது? சுற்றளவு வேணும் சரிங்களா? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் சுற்றளவு, ரெக்டாங்கிளோட சுற்றளவு என்னது? அதாவது இங்க 4 பக்கங்கள் இருக்கு இல்லையா? அதோட கூட்டல். 4 பக்கங்கள் இருக்கு இல்லையா? நீளம், அதாவது 4 பக்கங்கள், 2 நீளங்கள் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 அகலங்கள். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டல் சரிங்களா? அதாவது சம் ஆஃப் 4 சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். சம் ஆஃப் 4 sides of a triangle, sorry, sum of 4 sides of a rectangle அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெக்டாங்கிளோட 4 பக்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறது தான் என்னது? அந்த ரெக்டாங்கிளோட சுற்றளவு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்? 1 மீட்டர் ப்ளஸ் 5 மீட்டர் ப்ளஸ் 1 மீட்டர் ப்ளஸ் 5 மீட்டர். ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்ன வரும்? ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்ன வரும்? 12 மீட்டர் இல்லைங்களா? 12 மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ இந்த 12 மீட்டர்ன்றது என்னது? அந்த ரெக்டாங்கிளோட சுற்றளவு. பெரிமீட்டர் சரிங்களா? ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிளோட அகலம், உயரம். அகலம் என்னது? அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலார். அதே மாதிரி அந்த ரெக்டாங்கிளோட நீளம் என்னது? ஒரு ஸ்கேலார். அந்த ரெக்டாங்கிளோட சுற்றளவு என்னது? அதுவும் ஒரு ஸ்கேலார். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான். இதே மாதிரி தான் இப்போ இன்னொரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் அதிகபட்ச வெப்பநிலை, குறைந்தபட்ச வெப்பநிலை
சரிங்களா? ஒரு நாளோட வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை வச்சும் பார்க்கலாம். இந்த உதாரணத்தை வெப்பநிலை வச்சும் பார்க்கலாம். ஸோ ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வெப்பநிலை எவ்வளோ அடைஞ்சிருக்கு, சரிங்களா? மைனஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு நாளில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அதிகபட்ச வெப்பநிலையும் ஸ்கேலார் தான், குறைந்தபட்ச வெப்பநிலையும் ஸ்கேலார் தான். அந்த வித்தியாசம் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் வித்தியாசம், சரிங்களா? அந்த விடையும் வந்து என்னது, ஸ்கேலார் தான், சரிங்களா? ரைட். ஸோ இப்போ ஸ்கேலார் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வெக்டார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் அளவு. அதுக்கு இன்னொரு பேர் என்ன, திசையுடன் கூடிய அளவு. திசையுடன் கூடிய அளவு. திசையுடன் கூடிய அளவுன்னு சொல்லுவோம். ஸோ வெக்டார் அப்படின்றது என்ன இருக்கும், வெக்டார் அளவுல எண் மதிப்பு இருக்கும், மேக்னிடியூட் இருக்கும், சரிங்களா? அப்புறம் வந்து திசை இருக்கும். அதான் திசையுடன் கூடிய அளவு அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? வெக்டாருக்கு என்ன இருக்கும், மேக்னிடியூட் இருக்கும், அப்புறம் திசை இருக்கும், சரிங்களா? ஸோ இதே மாதிரி இப்போ நீங்க கேட்கலாம், சார் ஒரு வெக்டாரையும் இன்னொரு வெக்டாரையும் கூட்டல், ஒரு வெக்டாரையும் இன்னொரு வெக்டாரையும் கழித்தல், ஒரு வெக்டாரையும் இன்னொரு வெக்டாரையும் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கல், இதெல்லாம் வந்து எண்களை பண்ணும்போது பண்ண முடியாது, சரிங்களா? எண்கள் பண்ணுவோம் நார்மலா, சாதாரண எண்களை வந்து என்ன பண்ணுவோம், கூட்டல், ஒரு எண்ணையும் இன்னொரு எண்ணையும் கூட்டுவோம், ஒரு எண்ணையும் இன்னொரு எண்ணையும் கழிப்போம், ஒரு எண்ணோட இன்னொரு எண்ணை பெருக்குவோம். அது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெக்டார்களை செய்ய முடியாது. வெக்டார்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார்களை கூட்டலோ கழிக்கல் நம்ம செய்யும் பொழுது, சரிங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெக்டாரின் முக்கோண விதின்னு சொல்லுவோம். ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெக்டாரின் முக்கோண விதி அப்படின்னு சொல்லுவோம். வெக்டாரின் முக்கோண விதி. அதுபடிதான் ஒரு வெக்டார் இன்னொரு வெக்டாரை கூட்ட முடியும், இன்னொரு வெக்டாரையும் கழித்தல் முடியும். இன்னொன்று இருக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா parallelogram law of vectors சொல்லுவோம். parallelogram, சரிங்களா? அதேதான் parallelogram law of vectors, அதேதான், ரெண்டு முறையே தான். ட்ரையாங்கிள் ஆஃப் முக்கோண விதின்னு ஒன்று தான், parallelogram law of vectors அப்படின்னாலும் ஒன்று தான், சரிங்களா? ஸோ இந்த வெக்டார், ஒரு வெக்டார் வந்து எப்படி குறிப்பிடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெக்டார், சரிங்களா, எப்படி வந்து குறிப்பிடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு வெக்டார் அப்படின்றது ஒரு எண் மதிப்பு, அதோடு சேர்ந்து ஒரு திசை. வெக்டாருக்குள்ள என்ன இருக்கும், ஒரு எண் மதிப்பு, அதோடு சேர்ந்து ஒரு திசை இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த எண் மதிப்புன்றது ஒன்றும் இல்லை, எண் மதிப்புன்றது அதோட விகிதம் வந்து ஒரு எண்ணாக தான் இருக்கும். எண் மதிப்பு இருக்கு இல்லையா, ஒரு அளவோட எண் மதிப்பு இருக்கு இல்லையா, அதோட விகிதம் வந்து ஒரு எண் அப்படியா தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் திசை, சரிங்களா, அது எந்தெந்த அளவு வந்து எந்த திசையில இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வெக்டார் அளவுகள் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வெக்டார் அளவுகள் நேர்கோட்டு இயக்கம்ல இருந்து இந்த சாப்டர் வரையும் பார்த்தோம், இந்த பாடம் வரையும் பார்த்தோம்னா, வெக்டார் அளவுகள் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி சொல்லலாம். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட், சரிங்களா? தென் வந்து பாத்தீங்கன்னா திசைவேகம் சொல்லலாம். வெலாசிட்டி, அப்புறம் முடுக்கம் சொல்லலாம். ஆக்சிலரேஷன், சரிங்களா? ஸோ இது பிளஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லலாம், அதாவது விசை சொல்லலாம், அதாவது ஃபோர்ஸ். இதெல்லாமே வெக்டார் அளவுகள். இடப்பெயர்ச்சி, திசைவேகம், முடுக்கம், விசை, இதெல்லாமே வந்து என்னது, வெக்டார் அளவுகள், சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு வெக்டார் அப்படின்றத நம்ம குறிப்பிடணும் அப்படின்னா அது எப்படி நம்ம குறிப்போம்? இப்போ ஒரு
ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வெக்டார், அதாவது திசைவேகம் நம்ம குறிப்பிடணும் அப்படின்னா திசைவேகம் வெக்டாரை வந்து நம்ம எப்படி குறிப்பிடுவோம் அப்படின்னா வி மேலே வந்து ஒரு ஆரோ போடுவோம், இதுதான் வெக்டார் இல்லையா. வி மேலே வந்து ஒரு ஆரோ போடுவோம். ஸோ இதில் வந்து எண் மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா வி மட்டும்தான். இதில் வந்து இந்த வெக்டாரில் வந்து இந்த வெக்டார் குறிப்பீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெக்டாரோட எண் மதிப்பு அப்படின்றத எப்படி போடுவோம் அப்படின்னா இப்படி போடுவோம். ஸோ இதுக்கு பேர் என்னது, வெக்டாரின் எண் மதிப்பு, மேக்னிடியூட். சரிங்களா. ஸோ இந்த மேலே ஏரோ இருக்கு இல்லையா, இதான் வந்து அந்த வெக்டாரோட திசை அப்படின்றத குறிப்பிடுது. இந்த வெக்டாரோட திசை அப்படின்றது குறிப்பிடுது. ஸோ இந்த எண் மதிப்புன்றது ஒன்றும் இல்லை, இப்போ வெலாசிட்டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்றதுனா சரிங்களா, 5 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்றது. இப்போ இந்த எண் மதிப்புன்றது ஒன்றும் இல்லை, 5 தான். சரிங்களா, என்னது 5. இந்த வெலாசிட்டி வெக்டாரோட எண் மதிப்பு என்னது 5. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாம். பொசிஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்ஸ், நிலை மற்றும் இடப்பெயர்ச்சி வெக்டார்கள். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே என்சிஆர்டி புக். சரிங்களா, என்சிஆர்டி புக்கோட லைன் பை லைன் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, நிலை மற்றும் இடப்பெயர்ச்சி வெக்டார்கள் அப்படின்னு சொல்லுவோம். நிலை மற்றும் இடப்பெயர்ச்சி வெக்டார்கள் அப்படின்னு சொல்றோம். எஸ், டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே. ஸோ ஒரு பொருள், அதாவது ஒரு தளத்தில் இயங்கும் ஒரு பொருளை, தளத்தில் இயங்கும் ஒரு பொருளோட நிலை, பொசிஷன், நிலையை குறிப்பிடுறதுக்கு சரிங்களா, ஒரு தளத்தில் இயங்கும் பொருளோட நிலையை குறிப்பிடுவதற்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பு புள்ளி தேவை. குறிப்பு புள்ளி, அதாவது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதான் என்னதுன்னா ஆரிஜின், அதாவது ஆதி புள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா. குறிப்பு புள்ளி, ரெஃபரன்ஸ் பாயிண்ட், இல்ல ஆரிஜின், ஆதி புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அதுல வந்து நம்ம ஒரு இது பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ இது வந்து ஓ, இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். ஓன்றது ஆரிஜின், ஆதி புள்ளி. சரிங்களா. ஸோ இப்போ 2 இது வச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பி, பி டேஷ், பி பி டேஷ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பி கமா பி டேஷ் அப்படின்னா அந்த பொருளோட நிலை, இந்த தளத்தில் இயங்கும் பொருளோட நிலை வெவ்வேறு நேரங்களில். சரிங்களா, நேரம் வந்து டி கமா டி டேஷ் அப்படின்ற வெவ்வேறு நேரங்கள்ல அந்த தளத்தில் இயங்கும் பொருளோட நிலை. சரிங்களா, பி பி டேஷ். ஓகேங்களா. இப்போ இந்த குறிப்பு புள்ளி ஓல இருந்து, அதாவது இந்த ஆரிஜின் ஆதி புள்ளி இருக்கு இல்லையா, இங்க இருந்து ஓல இருந்து பி அப்படின்றத நம்ம ஒரு நேர்கோட்டு வரைஞ்சுக்கிறோம். சரிங்களா, ஒரு நேர்கோட்டு வரைஞ்சுக்கிறோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நேர்கோட்டு வரைந்து இங்க ஒரு ஆரோ போட்டுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஓபி வெக்டார், இது வந்து ஓபின்றது என்னது, ஒரு வெக்டார், ஓபி வெக்டார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ ஓபி வெக்டார் அப்படின்னு சொல்றோம். ஓபி வெக்டார் அப்படின்றது என்ன, அந்த பொருளோட நிலை வெக்டார், நிலை வெக்டார், அதாவது பொசிஷன் வெக்டார்னு சொல்லுவோம். அந்த பொருளோட பொசிஷன் வெக்டார், நிலை வெக்டார், எந்த நேரத்துல, அட் டைம் டி. சரிங்களா, நேரம் டி என்ற நேரத்துல அந்த பொருளோட நிலை வெக்டார் தான் ஓபி. சரிங்களா. ஸோ அதே போல இந்த ஓபின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓபி வந்து எப்படி குறிப்பிடப்படுது அப்படின்னா ஆர் அப்படின்ற ஒரு இது மூலமா
குறிப்பிடப்படுது. ஸோ ஆர் வெக்டார் அப்படின்றது ஓபி வெக்டாரை குறிப்பிடுவதற்காக. ஸோ ஆர் வெக்டாரும் ஒரு பொசிஷன் வெக்டார் தான். ஓபி வெக்டார்ன்றது ஒரு பொசிஷன் வெக்டார் இல்லையா? இந்த ஓபி வெக்டாரை குறிப்பிடுறதுக்கு ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்றோம். ஆர் வெக்டார்ன்றது பொசிஷன் வெக்டார், சரிங்களா? நிலை வெக்டார். ஸோ அதே மாதிரி இந்த ஆதிப்புள்ளியிலேருந்து பி டேஷ் இருக்கு இல்லையா, இன்னொரு நிலை, அந்த பொருளோட இன்னொரு நிலை இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு நேர்கோட்டு மூலமா நம்ம இது பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஆதிப்புள்ளியிலேருந்து பி டேஷ் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம், இதுவும் ஒரு நிலை வெக்டார் தான், பொசிஷன் வெக்டார் தான். ஓ பி டேஷ் வெக்டார், ஓ பி டேஷ் வெக்டார், இது ஒரு நிலை வெக்டார் தான், அந்த பொருளோட பொசிஷன் வெக்டார் தான். எப்போ? அட் நேரம் வந்து டி டேஷ் அப்போ. ஸோ இந்த ஓபி வெக்டார், ஓபி டேஷ் வெக்டார்ன்றது ஆர் டேஷ் வெக்டார்னு வச்சுக்கலாம், சரிங்களா? அதுதான் அது குறிப்பிடத்தக்கது, சரிங்களா? ஆர் டேஷ் வெக்டார் அப்படின்றது தான் இந்த ஓபி வெக்டார், நிலை வெக்டார். ஓபி வெக்டார்னாலும் அது ஒரு நிலை வெக்டார் தான், ஆர் வெக்டார் அப்படின்றதுனாலும் நிலை வெக்டார் தான், சரிங்களா? இப்போ இந்த வெக்டார்கள் இருக்கு இல்லையா, ஓபி ஓபி டேஷ் இல்லை இந்த ஆர் வெக்டார், ஆர் டேஷ் வெக்டார் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆர் வெக்டார் அப்படின்றத இந்த வெக்டாரோட நீளம் இருக்கு இல்லையா, இந்த வெக்டாரோட இந்த இரு வெக்டாரோட நீளம் இருக்குல்ல, இந்த இரு வெக்டாரோட நீளம் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, அதாவது வெக்டாரின் நீளம் எதை சொல்லுது அப்படின்னா, இந்த வெக்டாரோட எண் மதிப்பை சொல்லுது. இந்த வெக்டாரோட எண் மதிப்பை குறிப்பிடுது, சரிங்களா? அப்புறம் அந்த வெக்டாரோட திசை இருக்கு இல்லையா, அதான் இந்த ஆரோ. ஸோ இந்த ஆதிப்புள்ளியிலேருந்து பார்க்கும்போது இந்த ஆர் வெக்டார்ன்றது இந்த திசையை நோக்கி போகுது, சரிங்களா? அதே மாதிரி ஆர் டேஷ் வெக்டார், நிலை வெக்டார் இருக்கு இல்லையா, அது அந்த ஆதிப்புள்ளியிலேருந்து பார்க்கும் பொழுது அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திசையை நோக்கி போகுது, ஓகேங்களா? ஸோ இப்போ அதே போல, சரிங்களா, இரண்டு புள்ளிகள் வரைஞ்சாச்சு, இரண்டு வெக்டார்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓ பி, இது வந்து பி டேஷ். ஸோ இது வந்து பொருளோட நிலைகள். இப்போ அந்த பொருள் வந்து பிலேருந்து பி டேஷ் போகுதுன்னு வச்சுக்கலாம், பியிலிருந்து பி டேஷ் அப்படின்னு போகுது அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பொருள் வந்து இயங்கி இருக்குன்னு அர்த்தம். அந்த பொருளோட நிலையில வந்து என்ன இருக்கு, நிலையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு இல்லையா, நிலையில மாற்றம் இருக்கு. அந்த பொருள் வந்து பி அப்படின்ற நிலையில இருந்து பி டேஷ் அப்படின்ற நிலைக்கு போயிருக்கு, டி அப்படின்ற நேரத்துல இருந்து டி டேஷ் அப்படின்ற நேரம் வரது வரைக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த நிலை மாற்றம் அப்படின்னு என்ன அர்த்தம், நிலை மாற்றம் அப்படின்னு என்ன அர்த்தம், சேஞ்ச் இன் பொசிஷன் அப்படின்னு என்ன அர்த்தம், இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்ச்சி. ஸோ இந்த இடப்பெயர்ச்சி வெக்டார் அப்படின்றது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னு சொல்றோம் இல்லையா, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், இடப்பெயர்ச்சி வெக்டார், இடப்பெயர்ச்சி வெக்டார் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா பி பி டேஷ் வெக்டார், பி பி டேஷ் வெக்டார் தான் இடப்பெயர்ச்சி வெக்டார், சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட அந்த வெக்டாரோட வால் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா டி நேரத்தை குறிக்கும், சரிங்களா? அந்த வெக்டாரோட தலைப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா டி டேஷ் நேரத்தை குறிக்கும், சரிங்களா? இன்னொன்று நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த திசை, அதாவது இடப்பெயர்ச்சி வெக்டார்களை டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், சரிங்களா? இடப்பெயர்ச்சி வெக்டார் அப்படின்றது என்னது, இடப்பெயர்ச்சி வெக்டார் அப்படின்றது என்னது, அது வந்து ஒரு நேர்கோடு, நேர்கோடு. அந்த நேர்கோடு என்ன பண்ணும், அந்த பொருளோட ஆரம்ப நிலை மற்றும் இறுதி நிலையை ஜாயின் பண்ணும், சரிங்களா? சேர்க்கும் ஒரு நேர்கோடு. அந்த நேர்கோடுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருளோட ஆரம்ப நிலை மற்றும் இறுதி நிலை ரெண்டுமே அதுல இருக்கும், அதான் இடப்பெயர்ச்சி வெக்டார், சரிங்களா? இடப்பெயர்ச்சி வெக்டார், ஓகேங்களா?
ஸோ இதுக்கு அடுத்து சில வெக்டார்ஸ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஈக்குவாலிட்டி ஆஃப் வெக்டார்ஸ். ஈக்குவாலிட்டி ஆஃப் வெக்டார்ஸ் அதாவது சம வெக்டார்கள் அப்படின்னு அர்த்தம். சம வெக்டார்கள் அப்படின்னு அர்த்தம். இது என்ன நம்ம பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து என்சிஆர்டி இருக்கு இல்லையா, என்சிஆர்டி புக்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்க என்சிஆர்டி புக்கை நம்ம இப்போ லைன் பை லைன் தமிழில் பார்க்குறோம். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சம வெக்டார்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வெக்டார் ஏ வெக்டார் இன்னொரு வெக்டார் பிக்கு வந்து சமமாக இருக்கணும் அப்படி என்றால் ரெண்டு கண்டிஷன் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ வெக்டாரின் எண் மதிப்பு பி வெக்டாரின் எண் மதிப்புக்கு சமமாக இருக்கணும். அதே போல ஏ வெக்டாரின் திசை, சரிங்களா, பி வெக்டாரின் திசைக்கு இணையா இருக்கணும், அதாவது சமமா இருக்கும். அதாவது இப்போ இதான் ஏ வெக்டார்னு வச்சுக்கோங்க, இது ஏ வெக்டார். அதே போல இதுவும் இது வந்து பி வெக்டார் அப்படின்னா, ஸோ இதுல நமக்கு தெரியுது அந்த வெக்டாரோட நீளம், அதாவது ஏ வெக்டாரோட நீளம் மற்றும் பி வெக்டாரோட நீளம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது, ஏ வெக்டார் மற்றும் பி வெக்டாரோட எண் மதிப்பு சமமா இருக்குன்னு அர்த்தம். அதே போல இந்த ஏ வெக்டாரோட திசை வந்து பார்த்தீங்கன்னா இதை நோக்கி இருக்கு, அதே போல பி வெக்டாரோட திசை இதை நோக்கி இருக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம், ஏ வெக்டார் திசையும் பி வெக்டார் திசையும் ஒன்றா இருக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம், ஏ வெக்டார் பி வெக்டாரும் சமமாக இருக்கு அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? ஸோ ஒரு வெக்டார் இன்னொரு வெக்டாரோட சமமாக இருக்கணும் அப்படின்னா இரு வெக்டாரும் எண் மதிப்புல சமமாக இருக்கணும், அப்புறம் திசையில சமமாக இருக்கணும், ஒரே திசையில் இருக்கணும். சரிங்களா? அதான் வந்து சம வெக்டார்கள். ஸோ இப்போ அதே போல இப்போ வந்து இன்னொரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஏ வெக்டார், இது வந்து பி வெக்டார். சரிங்களா? இப்போ இதுவும் ஒன்றா இருக்குமா, ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் சமமா இருக்குமா அப்படின்னு கேட்டா அப்படின்னா இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா எண் மதிப்பு சமமா இருக்கும். இந்த எண் மதிப்பு நீளம் வச்சு பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஏ வெக்டாரோட எண் மதிப்பும் பி வெக்டாரோட எண் மதிப்பும் சமமா இருக்கும். ஆனா திசை வேற வேற இருக்கனால, திசை வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற இருக்கனால சமமா இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதுதான் சம வெக்டார், ஈக்குவாலிட்டி ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஜஸ்ட் அ மொமெண்ட்மா. ஓகேங்களா? ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார்களை எண்களோடு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார்ஸ் பை ரியல் நம்பர்ஸ், அதாவது வெக்டார்களை எண்களோடு பெருக்குதல், எண்களோடு பெருக்குதல். சரிங்களா? வெக்டார்களை எண்களுடன் பெருக்குதல். ஸோ ஒரு வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெக்டாரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணோட வந்து ஒரு எண்ணோட, இப்போ ஒரு ஏ வெக்டார்னு வச்சுக்கலாம், இதான் ஏ வெக்டார் அப்படின்னா இந்த ஏ வெக்டாரை 2 அப்படின்ற ஒரு எண்ணோட நீங்க வந்து பெருக்குனீங்க அப்படின்னா இந்த ஏ வெக்டார் திசையில மாற்றம் இருக்காது, திசையில எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. சரிங்களா? ஆனா எண் மதிப்புல மாற்றம் இருக்கும், எண் மதிப்புல மாற்றம் இருக்கும். சரிங்களா? அதுவும் என்ன, எண்கள் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ், அதாவது நேர்மறை எண்களா இருக்கணும். சரிங்களா? நேர்மறை எண்களா இருக்கும், பாசிட்டிவ் எண்களா இருக்கணும். ஸோ இப்போ 2ங்கிறது பாசிட்டிவ் இல்லையா, +2. ஸோ அப்படி நம்ம
நேர்மறை எண்களோட ஒரு வெக்டாரை பெருக்கணும் அப்படின்னா அந்த எண்ணோட மதிப்பு, அதாவது அந்த எண் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏவோட எண் மதிப்பு மாறுமே தவிர திசையில் ஒரு மாற்றம் இருக்காது. சரிங்களா? ஸோ அந்த ஒரு எண்ணோட எண் மதிப்பு இருக்கு இல்லையா, இந்த எண்ணோட எண் மதிப்பு தான் இந்த ஏவோட எண் மதிப்பை மாற்றுது. ஸோ இப்போ இது ஏ வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஏ வெக்டார், இப்போ 2a வெக்டார் 2 இன்டூ ஏ வெக்டார் என்ன ஆகும் அப்படின்னா அதே திசையில் 2 மடங்காக இருக்கும் 2a வெக்டார். பட் திசை மாறாது. பட் ஏற்கனவே இருந்த எண் மதிப்பு இருக்கு இல்லையா, 2 இன்டூ ஏ வெக்டார் 2 ஆல பெருக்குதுனால அந்த ஏ வெக்டாரோட எண் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு ஆகிப்போச்சு. எதனால? இந்த எண் இருக்கு இல்லையா, அந்த 2 அப்படின்ற ஒரு எண்ணால் பெருக்கும் பொழுது அதோட எண் மதிப்பு வந்து 2 மடங்கு ஆகிப்போச்சு. இது வந்து நேர்மறை எண்களுக்கு. இது இல்லாமல் எதிர்மறை எண்கள் இருக்கு இல்லையா, எதிர்மறை எண்கள், அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸோட நம்ம பெருக்கணும் அப்படின்னா இப்போ இதான் நான் சொன்ன மாதிரி ஏ வெக்டார். இப்போ 1.5 மைனஸ் 1.5 இன்டூ ஏ வெக்டார் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா இந்த வெக்டாரில் ஏ வெக்டாரோட திசையும் மாறும், திசையில் மாற்றம் ஏற்படும். தென் வந்து பார்த்தீங்கன்னா எண் மதிப்பிலும் மாற்றம் ஏற்படும், எண் மதிப்பிலும் மாற்றம் ஏற்படும். ஸோ திசையிலும் மாற்றம் ஏற்படும், எண் மதிப்பிலும் மாற்றம் ஏற்படும். சரிங்களா? ஸோ இப்போ இதான் ஏ வெக்டார். இப்போ 1.5 1.5 எதிர்மறை எண்ணில் மைனஸ் 1.5 அப்படின்ற ஒரு எண்ணில் பெருக்கல் செஞ்சோம் அப்படின்னா இந்த ஏ வெக்டார் என்ன ஆகும், இப்படி இருக்க திசை என்ன ஆகும், எதிர் திசை ஆகிடும். இது வந்து மைனஸ் 1.5 ஏ வெக்டார். அதோட எண் மதிப்பும் அதிகமாக இருக்கும். இந்த ஏ வெக்டாரோட எண் மதிப்பை விட அந்த 1.5 ஏ வெக்டார் எண் மதிப்பு இருக்கு இல்லையா, அது வந்து அதிகமாக இருக்கும். 1.5 ஏ வெக்டார் அப்படின்ற எண் மதிப்பு அதிகமாக இருக்கும். திசை மாறி இருக்கும். எதனால? இந்த எதிர்மறை எண்கள் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் அப்படின்றனால என்னாகும், திசை வந்து மாறும். ஓகேங்களா? சார் ஆனால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு எண்ணை வைத்து எண்களை வந்து பார்த்தீங்கன்னா வெக்டாரோட பெருக்குவோமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம பாடங்களில் எண்களை வந்து பார்த்தீங்கன்னா வெக்டாரோட நம்ம வந்து பெருக்குவோமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ திசை வேகம் இருக்கு இல்லையா, வெலாசிட்டி, திசை வேகம் இஸ் ஈக்குவல் டு என்னது, திசை வேகம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா, இடப்பெயர்ச்சி டிவைட் பை டைம், நேரம் இல்லை காலம். ஸோ இப்போ அதாவது திசை வேகம் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி வெக்டார் பை காலம் இல்லையா, அதாவது வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எஸ் வெக்டார் டிவைட் பை டி. அப்போ இடப்பெயர்ச்சி வெக்டார் என்னது, இடப்பெயர்ச்சி வெக்டார் இருக்கு இல்லையா, இடப்பெயர்ச்சி வெக்டார் என்னது, இடப்பெயர்ச்சி வெக்டார்ன்றது எஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு திசைவேகம் வெக்டார் இன்டு நேரம் இல்லையா, திசைவேகம் வெக்டார் இன்டு நேரம். இப்போ இந்த திசைவேகம்ன்றது என்னது, அது ஒரு வெக்டார். இதே போல நேரம்ங்கிறது எண்கள், அது வந்து ஒரு ஸ்கேலார் இல்லையா. இப்போ நேரம்ன்றது என்ன இருக்கும், 2 செகண்டா இருக்குமா இல்லையா. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார்ஸ் பை ஒரு எண்களையும் வெக்டாரையும் நம்ம வந்து பெருக்கும்போது ஒரு வெக்டாரை என்ன பண்ணுறோம், ஸ்கேலாரோட பெருக்கிறோம். அதான் உண்மை, வெக்டாரை ஸ்கேலாரோட பெருக்கிறோம். இது வந்து நம்ம நடைமுறையில் நம்ம அளவுகளை வந்து கணக்கிடும்போது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இப்போ இடப்பெயர்ச்சி வெக்டாரை நம்ம கணக்கிடுறதுக்கு என்ன பண்ணுறோம், திசைவேகம் வெக்டாரையும் நேரம், அதாவது காலம்ங்கிறது ஒரு ஸ்கேலார் இல்லையா, ஸ்கேலாரையும் பெருக்கிறோம்.
திசைவேகம்ன்றது ஒரு வெக்டார், அதையும் ஸ்கேலாரையும் நம்ம பெருக்கும் பொழுது, அதாவது ஒரு வெக்டாராலையும் ஒரு ஸ்கேலாராலையும் நம்ம பெருக்கிறோம். பெருக்குனா நமக்கு வரது என்னது? இடப்பெயர்ச்சி வெக்டார் நமக்கு கிடைக்குது. அது வந்து ஒரு வெக்டார் அளவு தான். சரிங்களா? ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு வெக்டாரையும் ஒரு எண் மதிப்பு இல்லை ஒரு ஸ்கேலாரையும், சரிங்களா, ஒரு வெக்டாரையும் ஒரு ஸ்கேலாரையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ஈன்று வரப்போகுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டார் தான். சரிங்களா? ஓகேங்களா? மரியம்மாள் கிளியருங்களாமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல சார். ஓகே ஓகே. ஸோ இது வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் இன்னைக்கு பார்த்தோம். சரிங்களா? ஏன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெக்டார் தான் அடுத்த கிளாஸ்லேயும் நமக்கு போகும். சரிங்களா? வெக்டார்ஸ் நம்ம பார்த்துட்டு வெக்டார்ஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 வகுப்புகள் நமக்கு போகும். சரிங்களா? வெக்டார் வந்து நமக்கு இன்னும் 2 வகுப்புகள் போகும். அதுக்கப்புறம் நம்ம வெக்டாரை பொறுத்து முந்தைய ஆண்டு வினாக்கள், சரிங்களா, நீட் மற்றும் ஏஐபிஎம்டி ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டோட முந்தைய ஆண்டு வினாக்கள் நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு, இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றத சொல்கிறேன். நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண எப்போவுமே எல்லா டாப்பிக்குமே, அதாவது இப்போது நேர்கோட்டு இயக்கமாக இருக்கட்டும், இல்லை தளத்தில் இயக்கமாக இருக்கட்டும், ஒவ்வொரு டாப்பிக்குமே வெக்டார்ன்றது ஒரு டாபிக். ஸோ அந்த டாபிக் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து நீட்டோட கேள்விகள், ஏஐபிஎம்டியோட கேள்விகள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் என்சிஆர்டி கேள்விகள் நம்ம பார்ப்போம். என்சிஆர்டி கேள்விகள் இருக்கு இல்லையா, என்சிஆர்டி புத்தகத்தில் இருக்க கேள்விகள், அது மட்டும் எக்ஸாம்பிளர்னு சொல்லுவோம். என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் அப்படின்னு சொல்கிற அது எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கும். பட் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேள்வியும் நம்ம பார்ப்போம். அது வந்து ஒவ்வொரு கேள்வின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கான்செப்ட்டுக்குமே அந்த என்சிஆர்டி கேள்விகள் நம்ம பார்ப்போம். இப்போ வெக்டார்னு ஒரு கான்செப்ட்னா அதை நம்ம பார்ப்போம். இல்லை ப்ரொஜெக்டைல் மோஷன், எரிபொருள் இயக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான என்சிஆர்டி கேள்விகள் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே நடக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? நாளைக்கும் கிளாஸ் இருக்குது. நாளைக்கு இதே கிளாஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து ஐ திங்க் நீங்கள் நியூ நினைக்கிறேன் மரியம்மாள். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். எல்லா கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த நேர்கோட்டு இயக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கிளாஸுமே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கும். நீங்கள் எல்லாமே அதை பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் அடுத்த டெஸ்ட் என்ன எழுதுவீங்க அப்படின்னா, இந்த தளத்தில் இயக்கம் முடிச்சதுக்கப்புறம், தளத்தில் இயக்கம் அப்படின்ற ஒரு சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கவியல்னு ஒரு யூனிட் டெஸ்ட் வைக்க போகிறோம். சரிங்களா? இயக்கவியல் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட் டெஸ்ட், கைனமெட்டிக்ஸ். அதில் வந்து நேர்கோட்டு இயக்கம், தளத்தில் இயக்கம் இருக்கும். 45 கேள்விகள். சரிங்களா? ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ஸோ இந்த தளத்தில் இயக்கம் முடிச்சதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா இயக்கவியல்ன்ற டெஸ்ட் வந்துடும். ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா மரியம்மாள்? ஓகே. ஸோ அதனால இந்த கிளாஸும் பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது. சரிங்களா? நேர்கோட்டு இயக்கமும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அதில் நிறையா சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் அந்த வாட்ஸ்அப் அவங்கள்ட்ட கேளுங்க. ஏதாவது டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கும் அதை கொடுப்பாங்க. டெஸ்ட் எல்லாமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அந்த நேர்கோட்டு இயக்கம். ஏன்னா அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு வந்து நமக்கு இயக்கவியலில் வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு 2 யூனிட்டும் ஒன்றா வரும். அதாவது 2 சாப்டரும் நேர்கோட்டு இயக்கமும் தளத்தில் இயக்கமும் ஒன்றா வைப்பாங்க. ஸோ அதனால் சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி வந்து சில டெக்னிக்கல் இஷ்யூஸ், சரிங்களா, ஸ்க்ரீன்லாம் ஷேர் பண்ண முடியல. ஸோ அதனால் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் நான் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா மோஷன் இன் அ பிளேன் சாப்டர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மோஷன் இன் அ பிளேன் சாப்டர் பார்க்க போகிறோம். மோஷன் இன் அ பிளேன் சாப்டர் பார்க்க போகிறோம். அதாவது தளத்தில் இயக்கம். சரிங்களா? தளத்தில் இயக்கம் அப்படின்ற பாடம் பார்க்க போகிறோம். ஸோ மரியம்மாள் இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு இயக்கம் சாப்டரை வந்து நாங்கள் பார்த்துட்டோம். நேர்கோட்டு இயக்கம், மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்ற சாப்டர் வந்து பார்த்தோம். சரிங்களா?